ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் டீனேஜ் பிள்ளைங்க இருக்காங்களா? முன்னாடியெல்லாம் உங்கள் கூடவே சுற்றி சுற்றி வந்த பசங்க இப்போ தனியாக போய் ரூமுக்குள்ளே கதவை சாத்திக்கிறாங்களா? நீங்கள் எது சொன்னாலும் அவங்களுக்கு கோபம் வருதா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். டீனேஜ் பேரண்ட்டாக, டீனேஜ் பிள்ளைங்களோட பேரண்ட்ஸாக நம்ம அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட நடந்துக்க வேண்டிய 3 முக்கியமான டிப்ஸை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஏஜில் அவங்களுக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். மைண்டுக்குள்ளே என்னென்னமோ ஓடும். இது சரி, இது தப்புன்னு அவங்களால பிரித்து பார்க்கவே முடியாது. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற எல்லாமே அவங்களுக்கு கரெக்டாகவும், பேரண்ட்ஸ் சொல்கிற எல்லாமே அவங்களுக்கு தப்பாகவும் தான் தெரியும். அதுக்கு மேலே ஃபியூவில் ஊற்றுற மாதிரி நாமளும் அவங்கள திட்டிக்கிட்டே, குறை சொல்லிக்கிட்டே, நீ இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, உன் ஏஜில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, இப்படிலாம் பேசவே கூடாது. என்ன பவி, நீ அவங்களுக்கே சப்போர்ட்டாக பேசுகிற அப்படின்னா, நாமளும் அந்த ஏஜை க்ராஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். அந்த ஏஜில் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை எப்படிலாம் ட்ரீட் பண்ணாங்களோ, அப்போ நமக்கு எவ்வளோலாம் கோவம் வந்ததோ, அதை விட இந்த காலத்து பிள்ளைங்க இன்னும் கோவப்படுறாங்க. ஏன்னா அப்போ நம்ம அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் போய் விளையாடணும், நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணோம். ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்களாம் அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஃபோன் மட்டும்தான் உலகம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்கூலில் ஒரு பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸோடவோ இல்லை வேறு ஏதோ ஒரு இஷ்யூ, அதை அவங்கக்கிட்ட அவங்க ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா, அதை பாதியிலே ஸ்டாப் பண்ணி, உன் மேலே தான் தப்பு, நீ அப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டாக? அதை செய்யக்கூடாது. அவங்களுக்கு இப்போ தேவை ஒரு ஜட்ஜ் கிடையாது. அவங்களோட ப்ராப்ளம்ஸை ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணணும், ஃபுல்லாக வெண்ட் அவுட் பண்ணணும். அம்மா, நான் இன்றைக்கி என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்ல வரும்போது அதை முழுசாக காது கொடுத்து கேட்டு, அதுக்கப்புறமா இல்லை ராஜா, இது உன் மேலேயும் தப்பு இருக்குது, இதை நீ சரி பண்ணிக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும். அடுத்தடுத்து அவங்க என்ன விஷயம்னாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இது பாயிண்ட்ஸ் நம்பர் 1. பாயிண்ட்ஸ் நம்பர் 2, அவங்கள ஸ்பை பண்ணாதீங்க. அவங்க இல்லாதப்போ அவங்க ஃபோன் எடுத்து பார்க்குறது, அவங்க டைரி எழுதுகிற பழக்கம் தான் அதை எடுத்து படிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன் பேசும்போது அதை ஒட்டி கேட்குறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணாதீங்க. அவங்களோட ப்ரைவசியை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். நமக்கு எப்படி நம்மளோட ப்ரைவசி ரொம்ப ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி அவங்களுக்கும் ப்ரைவசி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு கேப்பை நம்ம 2 பேருக்குள்ளே வச்சுருந்தோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு ரெஸ்பெக்டும் இருக்கும், ஒரு ட்ரஸ்ட்டும் க்ரியேட் ஆகும். நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும், உனக்கு என்ன இஷ்யூனாலும் நான் கூட நிற்பேன், நீ தைரியமாக என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு புரிய வச்சிட்டோம்னாலே பாதி பிரச்சனை இங்கே ஓவர். எந்த பிரச்சனையுமே 2 பேருக்குள்ளவே இருக்கவே இருக்காது. அவங்களே தன்னால் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஓகேவா? பாயிண்ட்ஸ் நம்பர் 3, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்பேரிசன். மற்ற பிள்ளைங்களோடவோ, அவங்க ஃப்ரெண்ட்ஸோடவோ, பக்கத்து வீட்டு பசங்க, அவங்க கிளாஸ் பசங்க, இப்படி யாரோடையும் அவங்கள கம்பேர் பண்ணாதீங்க. அது அவங்களோட செல்ஃப் எஸ்டீமை ரொம்ப 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 பாதிக்கும். இப்போ அவங்க நம்மளை கம்பேர் பண்ணுறது இல்லையா மற்ற பேரண்ட்ஸோட, அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு என்னெல்லாம் செய்கிறாங்க தெரியுமா அப்படின்னு அவங்க சொன்னால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அடிபடுமோ, அதே அளவுக்கு மற்ற பசங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அடிபடும். நம்ம அவங்க தோற்றா கூட பரவாயில்ல, நம்ம அவங்க கூட நிற்கணும். ஆஸ் அ பேரண்ட்டாக அது நம்மளோட கடமை. அண்ட் ஃபைனலாக இதை சொல்லி நான் என் வீடியோவை முடிச்சுக்கிறேன். டீனேஜ் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்குமே இது ஒரு பரீட்சை டைம் மாதிரி தான். இதை நம்ம பொறுமையாக கடந்து போவோம். நீங்களும் அவங்கக்கிட்ட அன்பாக இருங்க, அவங்களும் உங்ககிட்ட கண்டிப்பாக அன்பாக இருப்பாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலே வேறு ஏதாவது உங்களுக்கு டாட்லர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அந்த மாதிரி எதனா வேணும்னா கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீதி டீனேஜர் மாமிஸ்க்கு என்னுடைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.